ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாளைக்கு வந்து புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை வந்து படையல் போடுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. வடை பாயாசத்தோடு சாம்பார் சாதம்லாம் செஞ்சு போடுறவங்க கொத்தவரங்காய் பொரியல் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொத்தவரங்காவுமே வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கலர் மாறுற வரைக்குமே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கலர் மாறிடுச்சுன்னா வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்க வேண்டியது இல்லை. அந்த காய் வந்து முங்குற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றினாலுமே போதும். தண்ணி நல்லா வத்திடுச்சுன்னா வந்து காய் நல்லா வெந்துட்டு இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூளே கொஞ்சமாக வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மீடியமாக போட்டுட்டு, நார்மலாக வந்து இதில் தேங்காய் துருவல் போடுவாங்க, இல்லை வந்து மிளகாத்தூள் போட்டுட்டுமே இருக்கிறவங்க இருப்பாங்க. அதை விட நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து வறுத்த வேர்க்கடலை வந்து பொடி பண்ணி போட்டோமோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து படையல் போடுவாங்க. உங்கள் வீட்டிலலாம் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம வந்து நார்மலாக வந்து கலர் சாதம் செஞ்சு போடுவாங்களா, லெமன் சாதம், புளி சாதம், இந்த மாதிரி 5 வகையான சாதம் இல்லை 7 வகையான சாதம் வந்து செய்வாங்க. அந்த மாதிரி செய்கிறவங்களுமே இருப்பாங்க, வடை பாயாசத்தோடு செய்கிறவங்களுமே இருப்பாங்க. நீங்கள் எப்படி வந்து செஞ்சு சாமி கும்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். நாளைக்கு நாங்களுமே வந்து ஃபஸ்ட்டு சனிக்கிழமை வந்து படையல் போட போகிறோம். எங்கள் வீட்டில் வந்து சாதம், சாம்பார், வடை பாயாசத்தோடு தான் செய்வோம். இந்த மாதிரி செஞ்சு எங்களுக்கு பழகிடுச்சு. அதனால் வந்து லெமன் சாதம்லாம் செய்யறதில்ல. சரி, ஓகே. நாளைக்கு ஒரு மினி விலாகில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.